நிதின் அப்பா பற்றி நான் இது வரைக்கும் எதுவும் சொன்னதில்லைல்ல. சச்சின் ஸ்டேட்ஸ்மேன் பேப்பரில் ஸ்பெஷல் கரஸ்பாண்டண்ட்டாக இருந்தார். டெல்லியில் தான் நாங்கள் மீட் பண்ணோம். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பெங்களூருக்கு வந்துட்டோம். அங்கேயே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். உங்கள் 2 பேரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. சச்சின் ஃபேமிலி இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஜாதி பிரச்சனை. என்னை பற்றி சொல்லியிருக்கேன்ல, அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. சச்சினுக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டோரிஸ்னால் ரொம்ப இஷ்டம். ஒன்று முடித்த உடனே இன்னொன்று போய்கிட்டே இருப்பான். ஒரு ராத்திரி ஏதோ சீக்ரெட் சோர்ஸோட மீட்டிங்னு சபர்பில் கட்டி முடிக்காத ஒரு பில்டிங்க்கு போயிருந்தான். அது ஆக்சிடெண்ட்டா இல்லை என்னன்னே தெரியல. சச்சின் போன அன்னைக்கு ராத்திரி தான் நிதின் பிறந்தான். ப்ரிமெச்சூர் பர்த். அந்த லேடி சொன்ன மாதிரி நிதின் இந்த கதைகளெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது ஒருவேளை அவங்க அப்பா கிட்ட இருந்து தானோ? சச்சினோட கம்ப்யூட்டர் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் பெங்களூரில் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருக்கேன். நம்ம வேணா போய் செக் பண்ணா என்ன? நிதின், வேப்பு வா, நம்ம போய் விளையாடலாம். நாம முதல்ல உன்னோட அந்த புது கதையை சொல்லி விளையாடலாமா? அந்த விளையாட்டை முடிச்சுட்டு இந்த விளையாட்டை விளையாடலாம். அது எந்த இடத்துல நடக்குதுன்னெல்லாம் கதையில இருக்கா? கோவலன்றது ஒரு இடத்தோட பேரா? ஒரு பயங்கரமான சேரும் சகதியும் நிறைஞ்ச குழி, டார்க் ப்ரௌன் கலர். கோவளத்தில் அழுகி போன மீனை அங்கே தான் கொண்டு வந்து போடுவாங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே மீனாக இருக்கும். குண்டனையும் அந்த மீனுங்க மாதிரி அதில் கொண்டு வந்து போட்டானுங்க. அவன் தண்ணிக்குள்ளே போகும்போது நீர்க்குமிழி. நீர்க்குமிழி? அது அப்படியே மேலே வரும். சார் சார் வண்டி அங்கே பார்க் பண்ணலாம் சார். வெளியே ஏன் மீட் பண்ணலான்னு சொன்னேன்னா சார் உங்களுக்கு தான் தெரியும்ல, ஸ்டேஷனில் 2 ஸ்பெஷல் பிரான்ச்சுக்காரவங்க இருக்காங்க. 2 பேரும் வேஸ்ட்டு, அசோசியேஷன் ஆளுங்க. அப்புறமா போலீஸ்காரங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ப்ரொஃபஷனாக தான் நீங்கள் இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த ஊர்க்காரங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணோம்னா மேலே இருக்க கடவுளுக்கு நம்ம பதில் சொல்லணும் சார். இந்த இடத்துல மீட் பண்ணலான்னு சொன்னது ரொம்ப நல்லதாக போச்சு. ஸ்பெஷல் பிரான்ச் ரிப்போர்ட் எழுத வேண்டியதில்லை. அசோக், இங்கே எங்கேயாவது பக்கத்தில் சதுப்பு நிலங்கள் இருக்கா? சதுப்பு நிலம் அப்படின்னா அங்கங்கே இருக்குது சார்.
உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு ஆளை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நான் ஜாயின் பண்ணும்போது பென்ஷன் வாங்கின ஒரு அடிஷ்னல் எஸ்ஐ. இந்த ஊருக்கு தான் நல்ல மனுஷன். அவர் பேர் மைக்கேல். சார் நான் உங்களுக்கு தான் கால் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு என்ன டீட்டெயில் வேணும் சார்? மைக்கேல், இங்கே எங்கேயாவது சதுப்பு நிலம் இருக்கா பெரிய அளவில்? பீச்சில் இருந்து வேஸ்டான மீன்களை கொண்டு போய் கொட்டுற அந்த மாதிரியான இடம்? புரிஞ்சிருச்சு. கழிவு தொட்டி. இப்போ அங்கே போய் பார்க்கலாமா? கண்டிப்பாக சார், வாங்க போகலாம். இதுதான் நீங்கள் என்கிட்ட கேட்ட சதுப்பு நிலம். சதுப்பு நிலம் இந்த மாதிரி மாறி எவ்வளோ நாள் இருக்கும்? அது எப்படி பார்த்தாலும் 25 வருஷம் மேலே இருக்கு சார். ஜோசப் என்ற ஆளோட குடும்ப சொத்து சார். இது முன்னாடி அந்த கடைசி வரைக்கும் இருந்துச்சு சார். சென்னையில் திடீர்னு ரியல் எஸ்டேட் பிக்கப் ஆனோடனே சதுப்பு நிலம் தங்க விலைக்கு ஆயிடுச்சு சார். இந்த இடத்துக்கு செம்ம டிமாண்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஜோசப் இந்த இடத்த யாருக்கும் விற்கலை. அவர் ஒரு வித்தியாசமான ஆள் சார். ரெகுலராக உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சையாக நிற்பார். சாராயத்தை கூட சொந்தமாக காய்ச்சி குடிப்பார். அப்படி ஒரு சூப்பர்மேன் அவர். அவர் காசுன சாராயை குடிச்சு மட்டையாயிட்டு இந்த சதுப்பு நிலத்தில் தான் வந்து செத்து கிடந்தார். அதுக்கப்புறம் இந்த இடம் பல பேர்கிட்ட கை மாறிச்சு. அந்த ஜோசப் பார்க்கறதுக்கு வாட்ட சாட்டமாக இருப்பாரா? என்னன்னு நினச்சிங்க? ஒரு காட்டெருமை முட்டை வந்தால் கூட அடக்கி பிடிச்சிடுவார் சார். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இல்லை, நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்காக பழைய சம்பவங்களை எல்லாம் விசாரிக்கிறேன். ஓ, ஜோசஃபோட இறப்பு ஆக்சிடென்டல் டெத்துங்கிறது நிஜம்தானா? அது நான் அப்போ தான் சர்வீஸில் சேர்ந்த நேரம். மகாபலிபுரத்தில் எலெக்ஷன் டியூட்டியில் இருந்தேன். ஊரில் எல்லோரும் அரசல் புரசலாக பேசிக்கிட்டதை வச்சு தான் இந்த விஷயம் எனக்கு தெரியும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டேஷனில் உள்ள ஃபைல்ஸில் இருக்கும்ல அசோக் சார். நான் அந்த இடத்துக்கு போய் விசாரிச்சு பார்த்துட்டேன். இந்த சம்பவம் வெறும் கதை இல்லை. இது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவம். நீ சொன்ன மாதிரி பெங்களூர் போகலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம்.